நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. தொல்லியல் புனரமைப்பு அல்லது அந்த இடம் தொல்லியல் இடம், அதனை நாங்கள் சீர் செய்கிறோம் என்று சொன்னால் செங்கல் வைத்து அடிக்கல் நாட்டி பௌத்த துறவிகளை வைத்து பூஜைகள் செய்து அங்கே சீமந்த கலவையோடு ஏன் செய்ய வேண்டும்? இங்கே இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. தமிழ் பௌத்தம் என்பதனையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இன்றைய கால பகுதியில் அது தமிழ் பௌத்தத்தினுடைய அடையாளம் என்று சொன்னாலும் ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த தரப்புகள் ஏற்றுக்கொள்ளுமா? தொல்லியல் திணைக்களத்தினுடைய லட்சணையில் கூட வெறுமனே தாது கோபத்தினுடைய அடையாளம் தான் இருக்கிறது. இலங்கையினுடைய தொல்லியல் என்பது வெறுமனே தாது கோபங்கள் தானால் இலங்கை பூராகவும் அது செயற்படுகின்ற நோக்கம் என்பது நேரடியாக பௌத்த மதம் அல்லது மற்ற மதங்களை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கக்கூடிய வகையில்தான் இந்த தொல்பொருள் திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் இவர்களுடைய செயற்பாடுகள் அமைவது உண்டு. தமிழர்களுடைய அரசியலை சரியாக கட்டமைத்து அதன் ஊடாக ஒரு அரசியல் பயணத்தை திருப்திகரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. ஆனால் தமிழ் அரசியல் தரப்புகள் ஒன்றுபட வாய்ப்பில்லை. தமிழ் பேசும் சமூகம் என்று ஒரு கூட்டு உருவாக்கப்படுகின்றது. அந்த கூட்டினுடைய நிலைப்பாடு என்ன என்பதும் இதுவரைக்கும் தெரியவில்லை. திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 26 விதமான சிங்கள மக்களிடம் 42 விதமான காணி இருக்கிறது என்று சொன்னார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது ஐபிசி தமிழின் தி ஒப்பீனியன். இந்த சமரசம் இல்லாத 360 பாகைகளுடைய நோக்கு இன்றைய நாளும் சமகால அரசியல் நிலவரங்கள் ஏராளமாக மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களை பேசிக் கொள்வதற்காக நம்மோடு இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் பிரஷ்னோ. வணக்கம். வணக்கம். குறிப்பாக இப்போது மிகப்பெரிய அளவிலே பேசப்படுகின்ற விடயங்கள் கன்னியா வெந்நீரூற்றிலே தொல்லியல் திணைக்களம் மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டுமான பணிகள் தொடர்பாக, அதே நேரத்தில் கோட்டாபாய ராஜபக்ச விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயம், அதே போல இன்று சற்று முன்னர் ஆரம்பித்து இருக்கக்கூடிய ரணில், சஜித் உட்பட்டவர்கள் இணைந்து கூடியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய அந்த கூட்டம், இவையெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மையில் நாடு ஏதோ ஒரு விதத்திலே அரசியல் ரீதியாக பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனை திட்ட தெளிவாக இந்த விடயங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த நாட்டில் காலங்காலமாக இருந்து வரக்கூடிய தமிழ் மக்களுக்கு எதிரான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவிலே இலங்கையினுடைய அரச கட்டமைப்புகளுடைய கட்டுமானங்களால் மிகப்பெரிய அளவிலே அத்துமீறுவதாக தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சர்வதேச நீதி வேண்டும், இருக்கக்கூடிய அரசினுடைய நிறுவனங்கள், அரசினுடைய கட்டமைப்புகளில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் என்னதான் பேசிக்கொண்டாலும், எப்படிதான் குறைப்பட்டு கொண்டாலும், எவ்வளவுதான் சர்வதேச தினம் சொன்னாலும் அரசு தரப்பினுடைய இந்த அத்துமீறல்கள், இப்படியான நடவடிக்கைகள் தீர்ந்த பாடில்லை என்பதுதான் ஒரு மனக்குறையாக இருக்கிறது. நீங்கள் இதனை எப்படி பார்க்குறீங்க பிரஷ்னம்? சட்டத்தை மீறிய அல்லது நீதிமன்ற உத்தரவை மீறியதான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. தமிழர் தரப்பு, குறிப்பாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கின்றார்கள். அதே நேரம் இந்த அரசாங்கம் இவ்வாறான விடயத்தை மேற்கொள்ளக்கூடாது என்றால் சைவ மத தலைவர்களாக இருக்கலாம், அல்லது திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தரப்பினராக இருக்கலாம், வேறு தமிழ் தரப்பினராக இருக்கலாம், ஒரு பௌத்தமயமாக்கலை மேற்கொள்வதற்கு தொல்பொருள் திணைக்களம் ஒரு கருவியாக செயற்படக்கூடாது என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. அதே நேரம் நீதிமன்றத்தினால் ஏற்கனவே உத்தரவு ஒன்று இருக்கின்றது என்ற அடிப்படையில் இன்றைய தினம் நீதிமன்றத்தை நாடி அரசாங்க அதிபரையும் தொல்பொருள் திணைக்களத்தைச் சேர்ந்தவர்களையும் நீதிமன்றத்தில் முன்வந்து என்ன நடந்தது என்பது தொடர்பில் தெளிவுபடுத்துமாறும் ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. அதே நேரம் அரசு தரப்பில் கூறப்படுகின்ற காரணம் இது மட்டுமல்ல, இது அங்கு நாங்கள் ஒரு மதத்துக்காக இந்த விடயத்தை முன்னெடுக்கவில்லை, நாங்கள் இதனை சகல தரப்பினருக்காகவும் எடுக்கிற ஒரு விடயமாகத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அது அங்கு பேசுகின்ற போது, தற்பொழுது 100 தொல்பொருள் பகுதிகளை பாதுகாக்கும் திட்டத்தின் கீழ் இன்னும் சில தினங்களில் சேருநிலை பிரதேச செயலக பிரிவில் உள்ள சோமாவதி பாதுகாப்பு அரண் பகுதியில் அமைந்துள்ள சோழர்கால ஸ்ரீ மங்களாபுரம் சிவன் ஆலயத்தை பாதுகாக்கும் வகையிலான கட்டுமானமும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. எனவே தொல்பொருள் திணைக்களம் மத இன நோக்கத்துடன் செயற்படவில்லை என்பதனை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் என அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் அன்றைய நிகழ்வில். ஆகவே அவர்களுடைய நிலைப்பாடு என்பது அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை எடுக்கின்றார்கள். ஆனால் உண்மையில் அது ஒரு தமிழருடைய காணியாக இருக்கிறது. அந்த காணியை விடுவிக்க கூட சொல்லி அவர் ஒரு சட்ட ரீதியிலான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். பல நூற்றாண்டு கால ஒரு கோயில் அங்கு இருந்ததுக்கான வரலாறு இருக்கின்றது. எனினும் தொல்பொருள் திணைக்களம் அந்த விவகாரத்தை கடந்து
இலங்கை பூராகவும் அது செயற்படுகின்ற நோக்கம் என்பது நேரடியாக பௌத்த மதம் அல்லது மற்ற மதங்களை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கக்கூடிய வகையில்தான் இந்த தொல்பொருள் திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் இவர்களுடைய செயற்பாடுகள் அமைவதுண்டு. தொல்பொருள் திணைக்களம் என்று சொல்லி போட்டு அவர்கள் அதனை பாதுகாக்கின்றோம் என்ற போர்வையில் அதனை மாற்றுகின்ற செயற்பாட்டில் ஈடுபடுகின்றார்கள் என்பது தமிழக தரப்பினுடைய நீண்டகால கோரிக்கை. தொல்பொருள் திணைக்களத்தை பொறுத்த வரைக்கும் அது அந்த விடயத்திலிருந்து மாறுபடக்கூடிய ஒன்றாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் இங்கு இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. தமிழ் பௌத்தம் என்பதனையும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. தமிழ் பௌத்தத்தினுடைய அடையாளங்களை நாங்கள் எந்த அடிப்படையில் நோக்குவது? அது ஒரு பௌத்த சமயமாக நோக்குவதா? ஏனெனில் தமிழ் பௌத்தம் இருந்திருக்கின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னர் இலங்கையில். அந்த தமிழர்களில் ஒரு பகுதியினர் பௌத்தத்தை வழிபட்டிருக்கின்றார்கள். அது ஒரு சிறிது காலத்தின் பின்னர் இல்லாமல் சென்றிருக்கின்றது. ஆகவே இது தமிழ் பௌத்தமா சிங்கள பௌத்தமா என்ற ஒரு பிரச்சனையையும் தோற்றுவிக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கிறது இல்லையா? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த விடயங்கள், தமிழ் பௌத்தம் என்பது இந்த பிராந்தியங்களிலே இருந்திருப்பதற்கான ஆதாரபூர்வமான விடயங்கள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், குண்டலகேசி, மணிமேகலை போன்ற பெருங்காப்பியங்கள் தமிழர் தரப்பில் இருந்து பௌத்த மதத்திற்காக எழுதப்பட்டவை. இன்று இத்தனை ஆண்டுகள் கடந்தும் பௌத்த தர்மம் உரிமை கோருகின்ற சிங்கள மொழிகளில் இப்படியான காப்பியங்கள் உருவாகவில்லை. அந்த அடிப்படையில் பார்க்கிற போது காலங்காலமாக தமிழர்களிடம் இந்த பௌத்த தர்மம் இருந்திருக்கிறது. தமிழர்கள் இடைவிட்டு அவர்களிடம் இல்லாமல் போய்விட்டது என்ற ஒரு மனக்குறை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் இன்றைய கால பகுதியில் இது தமிழ் பௌத்தத்தினுடைய அடையாளம் என்று சொன்னாலும் ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த தரப்புகள் ஏற்றுக்கொள்ளுமா அல்லது ஸ்ரீலங்காவினுடைய தொல்லியல் திணைக்களம் ஏற்றுக்கொள்ளுமா என்கின்ற கேள்விகள் முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் பேசுகின்ற போது குறிப்பிட்ட அந்த விடயம்தான் இந்த பௌத்த தொல்லியல் துறை என்றுதான் அதனை குறிப்பிட முடியும். அதாவது இவர்கள் எந்த விதமான மதச்சார்பும் இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். எங்களுடைய செயற்பாடுகள் மதம் சார்ந்தது இல்லை என்று சொல்லி தொல்லியல் திணைக்களம் கூறிக்கொண்டாலும் தொல்லியல் திணைக்களத்தினுடைய லட்சணையில் கூட வெறுமனே தாது கோபத்தினுடைய அடையாளம் தான் இருக்கிறது. இலங்கையினுடைய தொல்லியல் என்பது வெறுமனே தாது கோபங்கள் தானா என்கின்ற கேள்வியை இங்கு முன்வைக்க வேண்டும். ஆக இவர்களுடைய பேச்சு ஒரு பக்கம், செயல் ஒரு பக்கம் இருக்கிறது. இது காலங்காலமாக நாட்டிலே ஆட்சிக்கு வருகின்ற அரசுகள் எப்படி நடக்கிறது, அதே போல அரசினுடைய கட்டமைப்புகள் எப்படி இருக்கிறது, இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஆக்கிரமிப்பு என்பது அரசினுடைய ஒவ்வொரு நிறுவனங்களினுடைய தொல்லியல் திணைக்களம் தமிழர்களுடைய நிலங்களை, தமிழர்களுடைய வழிபாட்டு இடங்களை ஒரு பக்கம் ஆக்கிரமிக்கிறது. இன்னொரு பக்கம் எல்லைப்புற கிராமங்களை வனவள திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம் என்று சொல்லி ஒரு பக்கமாக, இன்னொரு பக்கம் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் இன்னொரு பக்கமாக, இப்படியெல்லாம் அபகரிக்கின்றவர்கள் இவர்களுடைய செல்வாக்கும் இவர்களுடைய அதிகாரமும் அப்பாவி தமிழ் மக்களின் மீது மட்டும்தான் செலுத்தப்படுகிறது என்கிற விடயம் இருக்கிறது. திருகோணமலையில் இப்போது இந்த கன்னியா விவகாரம் பேசுபொருளாக மாறி இருக்கிறது. கன்னியாவிலே நீதிமன்ற தீர்ப்பை மீறி ஒரு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. தொல்லியல் புனரமைப்பு அல்லது அந்த இடம் தொல்லியல் இடம், அதனை நாங்கள் சீர் செய்கிறோம் என்று சொன்னால் செங்கல் வைத்து அடிக்கல் நாட்டி பௌத்த துறவிகளை வைத்து பூஜைகள் செய்து அங்கு சீமந்த கலவையோடு ஏன் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வியும். அதே நேரத்தில் பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திரா அவர்கள் முதல் நாள் குறிப்பிடுகிறார், அங்கு எந்த விதமான கட்டுமானங்களும் இடம்பெறாது, அதை மீறி கட்டுமானங்கள் இடம்பெற்றால் நீங்கள் நீதிமன்றத்தை நாட்டலாம் என்று சொல்லி சொல்கிறார். மறுநாள் கட்டுமானம் இடம்பெற்ற பிறகு அவர் ஒரு கதையை சொல்லுகிறார். எப்படி என்று சொன்னால், இந்த இடத்திலே பௌத்த கட்டுமானத்தை ஏற்படுத்துவதற்கான அனுமதி காணியினுடைய உரிமையாளரால் வழங்கப்பட்டது என்று சொல்லியும் அதன் அடிப்படையிலேயே இந்த விடயம் இடம்பெறுவதாகவும் சொல்கிறார். முதல் நாள் ஒரு விடயம் பேசுகிறார், இன்னொரு நாள் இன்னொரு விடயம் பேசுகிறார். இப்படியே போகிற போது இன்றைய நாளில் அந்த காணியினுடைய உரிமையாளர் என்று சொல்கின்ற கோகிலரமணி அவர்கள் சட்டத்தரணி ஊடாக நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறார். இது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை மீறி இருக்கக்கூடிய செயல் என்று சொல்லி. ஆகவே அதன் அடிப்படையில் மாவட்ட நீதிபதி, மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினுடைய ஆணையாளர் ஆகியோரை அழைத்திருக்கிறார். இது தொடர்பான வழக்குகள் இடம்பெற இருக்கிறது. எப்படியாக இருந்தாலும் பிரச்சனோ, தமிழர்களுடைய நிலங்கள் என்று வருகிற போது தொல்லியல் திணைக்களத்திற்கு அங்கு தொல்லியல் பாதுகாப்பு. இது கன்னியாவில் மாத்திரமல்ல, வெடுக்குநாரி மலையில் பார்த்திருப்பீர்கள், அதே போல குருந்தூர் மலையில் பார்த்திருப்பீர்கள். இன்னும் போகின்ற போது வெறுகல் பகுதியிலே தாந்தா மலையிலே அண்மையில் தொல்லியல் பதாதை நாட்டப்பட்டது. இப்படி தொடர்கதையாகத்தானே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசினுடைய ஆட்சி அதிகாரத்துக்கு உட்பட்ட நிறுவனங்கள் இப்படியான செயற்பாடுகளை செய்யுமாக இருந்தால் தொடர்ந்தும் தமிழ் மக்கள் இதனை அனுசரித்துக் கொண்டுதான் போக வேண்டும் என்கின்ற நிலை இருக்கிறதா? அதான் நான் நினைக்கின்றேன். அரசாங்கம் கடந்த கால அரசாங்கங்களிலிருந்து மாறுபடவில்லை என்பதை மிக தெளிவாக காட்டுகின்றது. பல்வேறு தமிழர்கள் சார்ந்த விடயங்களில் தற்பொழுது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைகின்றன. குறிப்பாக நீதிமன்ற சுயாதீனத்தில் நேரடியாக தலையீடு செய்ய விரும்புகின்றது.
அரசாங்கம் நீதியரசர்களுடைய வயதில்லையை நீடிக்க விரும்புகின்றது என்ற ரீதியில் ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கொழும்பு அல்லது தேசிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது. சட்டத்தரணிகள் சங்கம் கூட அதற்கு ஒரு எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். புதிய நீதிபதிகளை நீதியரசர்களை தெரிவு செய்வதற்கு பதிலாக இருக்கின்ற நீதி அரசர்களுக்கு பதவி காலத்தை அந்த நீடிப்பது என்பது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை அல்ல, அது ஒரு லஞ்சமாக கூட பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்ற ரீதியில் தான் அந்த விடயம் பேசப்படுகின்றது. ஆகவே அந்த விடயத்தை அரசாங்கம் மேற்கொள்ள இருக்கின்றது, தொடர்ந்தும் நீதியரசர்களுக்கு காலத்தை நீடிப்பதற்கு. அந்த வகையில் தற்பொழுது கொழும்பில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, அதே போன்று சயித் பிரேமதாசனுடைய கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து GL பீரிஸ் போன்றவர்களும் இந்த விடயத்தில் இணைந்து கொள்கின்றார்கள். இவர்களுடைய கலந்துரையாடலில் இதற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு இவர்கள் தயாராகின்றார்கள் என்பதுதான் இந்த சந்திப்புகளின் பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று இவ்வாறான பிரச்சனைகள் தமிழர் தரப்புக்கு ஏற்படுகின்ற பொழுதும் தமிழ் தரப்பில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கப்பட வேண்டும். அவ்வாறான போராட்டங்களை தமிழர் தரப்பு தற்பொழுது முன்னெடுப்பதை காண முடியாதவாறு இருக்கின்றது. தமிழ் பேசும் சமூகம் என்று ஒரு கூட்டு உருவாக்கப்படுகின்றது. அந்த கூட்டினுடைய நிலைப்பாடு என்ன என்பதும் இதுவரைக்கும் தெரியவில்லை. ஆகவே திருகோணமலை மாவட்டம் அல்லது கிழக்கு மாகாணம் என்று வருகின்ற பொழுது அங்கு தமிழர்களுடன் முஸ்லிம் மக்களும் இணைந்திருக்கின்றார்கள், சிங்கள மக்களும் சில இடங்களில் இணைந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த விவகாரங்களை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் இதுவரை இந்த புத்திஜீவிகள் என்று சொல்லப்படுகின்ற தரப்போ அல்லது 10 எழுத்தாளர்களோ சிவில் தரப்பு என்று சொல்லப்படுகின்ற தரப்பினர் எல்லோருமே அமைதியாகத்தான் இருக்கின்றார்கள். போராட்ட களமாக இருக்கலாம் அல்லது இந்த விடயங்கள் ஏற்கனவே நகரப்போகின்றது என்றால் தமிழர் தரப்பாக அடுத்த கட்டத்தை என்ன செய்ய வேண்டும் என்ற தொடர்பில் இதுவரை எந்த விதமான கூட்டங்களோ அல்லது ஒரு எதிர்வினையோ காட்டப்படுவதாக தெரியவில்லை. ஆனால் தென்னிலங்கையில் அரசுக்கு எதிரான நடவடிக்கைகள் என்று வருகின்ற பொழுது கூட்டுணைந்து செயற்படுகிறார்கள், கதைக்கின்றார்கள், அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழர் தரப்பு அப்படிப்பட்ட ஒரு நிலைமையும் வெளிப்படுத்துவதாக தெரியவில்லை. தமிழர்களுடைய அரசியல் பரப்பு என்பது சரியான முறையில் சரியான தெளிவுகளின் அடிப்படையில் சரியான மையப்புள்ளியை நோக்கி நகரவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு மிக நீண்ட காலமாக இருக்கிறது. தமிழர்களுடைய அரசியலை சரியாக கட்டமைத்து தகவமைத்து அதன் ஊடாக ஒரு அரசியல் பயணத்தை திருப்திகரமாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பு மக்களிடம் இருக்கிறது. ஆனால் தமிழ் அரசியல் தரப்புகள் ஒன்றுபட வாய்ப்பில்லை. இங்கு பல நேர்காணல்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுடைய அரசியல் பிரதிநிதிகள் என்று சொல்லுகின்றவர்கள் நாங்கள் அவர்களோடு சேர மாட்டோம், இவர்களோடு சேர மாட்டோம், இந்த கருத்து இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் குறிப்பிடுவது போல இப்போதைய அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பொது எதிரணி என்று சொல்லி எதிர்க்கட்சிகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்று இப்போது பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தமிழர்களுடைய நிலங்கள் ஆக்கிரமிக்கப்படுகிறது. அவர்களுடைய தேவை என்பது ஒரு அரசியல் காரணம். ஆனால் இங்கு தமிழர்களுடைய இருப்பு தொடர்பான பிரச்சனைகள் மிகப்பெரிய அளவில் இருக்கிறது. தொல்லியல் திணைக்களம், வனவட திணைக்களம், வனஜீவராசிகள் திணைக்களம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், துறைமுக அதிகார சபை என்று சொல்லி இந்த தமிழ் மக்கள் வாழுகின்ற பகுதிகளிலே மிகப்பெரிய அச்சுறுத்தல்களை ஏற்படுத்துகின்ற, அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுகின்ற மிகப்பெரிய விடயங்கள் இருக்கிறது. உண்மையில் உதாரணமாக திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய 26 விதமான சிங்கள மக்களிடம் 42 விதமான காணி இருக்கிறது என்று சொன்னார். இது எப்படியான நிலைப்பாட்டை பெறுகிறது என்கின்ற ஒரு கேள்வியை அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். ஆகவே இந்த விவகாரங்கள் எல்லாம் மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்து கொண்டிருக்கு. எங்களுடைய தமிழர் சமூகம், அதனுடைய அரசியல் தரப்புகள் ஏதோ தங்களுடைய அரசியல் நகர்வுகள், நிகழ்ச்சி நிரல் ஒரு ஒழுங்கமைப்படுத்தப்பட்டது, இதன்படி தான் நாங்கள் செல்ல வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இதை மீறி இம்மியளவும் பயணிக்கக்கூடாது, இப்படியான நிலைப்பாட்டை பெற்றிருக்கக்கூடியவர்களாகவே இருந்து வருகிறார்கள். இது தமிழர்களுடைய அரசியலை எவ்வாறு எந்த பக்கத்தில் கொண்டு போகிறது என்ற கேள்வி இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நன்றி பிரஷ்னு, இன்றைய நாளில் உங்களுடைய நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. நன்றி நேயர்களே. இன்றைய நாளில் பேசியிருக்கிறோம் குறிப்பாக இந்த தமிழர்களுடைய தேசிய அரசியலில் பேசப்படுகின்ற கன்னியா பிரச்சனையாக இருக்கலாம், அதே போல தென்னிலங்கையிலே எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக நகர்கின்ற முயற்சிகளாக இருக்கலாம், அரசு கட்டமைப்புகள் தமிழ் மக்கள் தமிழருடைய இருப்பு நிலங்களுக்கு எதிராக இப்படியான நகர்வுகளை எல்லாம் மேற்கொள்ளுகிறது, இதனுடைய முன்னேற்றம் என்ன, இப்படி நிறைய விடயங்கள் பேசியிருக்கிறோம். மற்றும் ஒரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்கிறோம். வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.